ஆண்டவர் இன்னைக்கு நான் வேலை செய்ய போகிறேன், இன்னைக்கு தொழில் செய்ய போகிறேன், உங்க ஆசீர்வாதத்தின் கரம் என் மேல இருக்கட்டும், உங்க ஆசீர்வாதத்தின் கரம் என் வேலையில் இருக்கட்டும், உங்க ஆசீர்வாதத்தின் கரம் என் தொழிலில் இருக்கட்டும், உங்க ஆசீர்வாதத்தின் கரம் என் குடும்பத்தின் மேல் இருக்கட்டும் என்று அவரை அழைத்து செல்லுகிற ஒரு குடும்பஸ்தனாய், அவரை அழைத்து செல்லுகிற ஒரு குடும்ப ஸ்திரீயாய், அவரை அழைத்து செல்லுகிற ஒரு மகனாய் மகளாய் நீங்கள் வீட்டில் இருப்பீர்கள் என்றால் அவரிடத்திலிருந்து நன்மைகள் வரும். ஒருவேளை இதுவரை நீங்கள் இதே வேலையில இருக்கலாம், இதே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இதே பாடத்தை படிச்சுட்டு இருக்கலாம், ஆனா இதுவரை கிடைக்காத ரிசல்ட்டை நீங்க கர்த்தரை அழைத்து செல்லும் போது அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருப்பார். இத்தனை வருஷமாய் கிடைக்காத லாபத்தை இந்த வருஷத்திலிருந்து கர்த்தர் உங்களுடைய தொழிலை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுவரை கிடைக்காத உயர்வுகளை அதே வேலையில் கர்த்தர் உங்களுக்கு உயர்வுகளை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மனுஷனுடைய எதிர்ப்புகளின் நிமித்தம், உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்ப்புகளின் நிமித்தம், வீட்டில் உள்ள மனிதர்கள் நிமித்தம், வீட்டில் உள்ள சூழ்நிலையின் நிமித்தம், இனி அவ்வளவுதான், இனி என்னால் வாழ முடியாது, இனி என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியாது போல இருக்குது, அவ்வளவுதான் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுங்க என்கிற நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இல்ல மகனே மகளே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். எரேமியா 32:17 எரேமியா 32:17 நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. அதிசயமான காரியம்னா என்ன? நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக தோன்றுகிற எல்லா காரியம் என்னதுதான் அதிசயமான காரியம். அப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் வருமா, இப்படியெல்லாம் ஒரு உயர்வு வருமா, இப்படியெல்லாம் ஒரு வெற்றி வருமா என்று நீங்கள் அதிசயமா நினைக்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் சாதாரணமாக செய்வார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று. ஹல்லேலூயா. நம்ம ஏன் முடியாது நடக்காது என்று சொல்லுகிறோம்? நமக்கு பலன் இல்லாமல் போகிறபடினால நம்ம என்ன சொல்லுகிறோம்? என்னால் இதை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு அதை செய்கிறவராக இருக்கிறார். பலன் இல்லாத நேரத்தில் நமக்கு பலன் தந்து நம்மை செய்ய வைக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா 40:29 ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பலனை பெருக பண்ணுகிறார், ஆரோக்கியத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவரே, கொஞ்சம் பலன் இருந்தா நான் இதை செஞ்சிருவேனே. நீங்க யோசிக்கிறீங்கல்ல, கொஞ்சம் சக்தி இருந்தா நான் இதை செஞ்சிருவேனே, கொஞ்சம் பணம் இருந்தா நான் இதை செஞ்சிருவேனே, கொஞ்சம் அந்தஸ்து இருந்தா நான் இதை செஞ்சிருவேனே, கொஞ்சம் ஞானம் இருந்தா நான் அதை செஞ்சிருவேனே என்று நம்ம யோசிக்கிறோம்ல. அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், அதை அதிகரிக்கிறவர். இவ்வளோதான் பலன் இருக்கு, இவ்வளோதான் செய்ய முடியும், இன்னொரு பெரிய காரியத்தை செய்யணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பலன் தேவை. அந்த பலனை கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலையும் பொருந்தும் பாருங்க. சரீர பிரகாரமான பலத்தில் இது பொருந்தும், நம்முடைய பொருளாதார காரியங்களில் இது பொருந்தும், நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரங்களில் இது பொருந்தும். என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும், இந்த இருக்கிற வருமானத்தை வச்சு எனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னா எனக்கு வருமானம் கொஞ்சம் கூட என்ன செய்யணும், அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினால் கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இப்போ இருக்கிற சரீர பலத்தில் இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியுது, இவ்வளோ வேலைகளை தான் என்னால் பண்ண முடியுது, இவ்வளோ காரியங்கள் தான் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியுது, இவ்வளோ காரியங்கள் தான் என் வீட்டுக்கு உதவி செய்ய முடியுது, கொஞ்சம் கூட பலன் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் காரியங்களை செய்வேனே ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பலனை கர்த்தர் பெருக பண்ணுவார். எத்தனை பேர் அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இது ஏதோ நம்ம காதால கேட்டுட்டு யாருக்கோ எப்படியோ எப்போவோ நடக்கும் அப்படி இல்லை. இது நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் தேவையான காரியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் தேவை. நம்முடைய சரீர பிரகாரமாக சரீரத்தில் நமக்கு பலன் தேவை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலன் தேவை. இந்த உலகத்தில் நம்ம அநேக காரியங்களை சாதிக்க வேண்டும், வாங்க வேண்டும், செய்ய வேண்டும், போஷிக்க வேண்டும் என்றால் அதுக்கு பணமும் தேவையாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு நாள் நினைச்சிடாதீங்க, என் வாழ்க்கையில் ஏன் பலத்தினால நான் இதெல்லாம் பெருக பண்ணிடலாம், ஏன் சாமர்த்தியத்தில் பெருக பண்ணிடலாம், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு வருமானம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் வரணும்னா கர்த்தர் கை திறந்தால் தான் உண்டு. நம்முடைய சாமர்த்தியத்தினாலெல்லாம் ஒன்றுமே வராது. இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் கை திறந்திருக்கிறார். தேவன் கை திறந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு நல்ல வாகனத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்களா? தேவன் கை திறந்தனால தான் இன்னைக்கு அந்த வாகனத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ காரியம் வச்சிருந்தா ஆண்டவர் அனுமதிக்கலைன்னா ஒரு நன்மை நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் வராது. இதை அனுபவித்தவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சில அநேகரை பாருங்கள், நிறைய பணம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் செய்ய முடியாது. எனக்கு கர்த்தர் அனுமதிக்கலை. வெளியிருந்து பார்க்குறவங்களே யோசிப்பாங்க, அவங்களுக்கு தான் இவ்வளோ வசதி இருக்குது, அவங்களுக்கு தான் இவ்வளோ காரியங்கள் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கலாமே, அவங்க இப்படிலாம் பண்ணலாமே. ஆண்டவர் அனுமதிக்கலைன்னா முடியாது தேவ பிள்ளையே. அப்போ நீங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றீங்கன்னா கூட கர்த்தர் கை திறந்திருக்கிறார். நம்ம அப்படி தான் விசுவாசிக்கணும். அது இப்போ நல்ல ஆகாரமோ இல்லை வசதியான ஆகாரமோ இல்லை வசதி குறைஞ்ச ஆகாரமோ எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம ஒரு கப் நல்ல தண்ணீரை குடிக்கிறோனாலே அது கர்த்தர் நமக்காக கை திறந்தது. அதை நீங்கள் விசுவாசிங்க. முதல்ல ஆண்டவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் தரணும். அப்போ இது எல்லாத்தையும் ஆண்டவர் தர்றாருன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார காரியங்களும் சரி, கர்த்தர் தான் பெருக பண்ணணும் நம்ம காரியங்களை சாதிக்கிறதற்கு. இன்னைக்கு அந்த ஆண்டுடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா எனக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படி, ஆனால் என்னால் செய்ய முடியலை. கர்த்தாவை பெருக பண்ணும். பெருக பண்ணினால் நான் திருப்தி ஆவேன். பலவீன நேரத்தில் தான் நம்ம முடியாது என்று சொல்லுகிறோம். அந்த நேரத்தில் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். எல்லாம் சேர்ந்து வாசிங்க ஒரு முறை கூட. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அன்றைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ நாம் முடியலப்பா, என்னால் செய்ய முடியல ஆண்டவரே, ஆண்டவருடைய பாதப்படியில் விழுந்துருங்க, அழுங்க ஆண்டவரிடத்தில். முதல்ல அப்பாவுடைய சமூகத்தில், அப்பா என்னால் முடியலை, என்னால் செய்ய முடியலை, ஆனால் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அப்படி சொல்லி பழகுங்களேன். மனுஷனிடத்தில் சொல்லி சொல்லி நம்முடைய தரத்தை இழந்து, நம்முடைய அந்தஸ்தை இழந்து, ஆண்டவர் கொடுத்த மதிப்பை இழந்து எல்லாம் அப்படி தானே போச்சு. இனி மனுஷனிடத்தில் சொல்லுறதுக்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்கள். முடியலை, ஐயோ முடியலை, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது அதை மனுஷன் கொஞ்ச நாள் தான் கேட்பான். மறுபடியும் சொன்னால் அவனுக்கு இரிட்டேட் தான் ஆகும். கவனிக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு உண்மையிலே பயங்கரமான கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு உங்கள் வீட்டில் ஒருத்தங்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப கால் வலியாக இருக்குது, என்னால் ஒழுங்காக நடக்கவே முடியல அப்படின்னு சொன்னால் முதல் நாள் சொல்லுவாங்க, ஐயோ அப்படியா, கால் வலிக்குதா, எங்கே வலிக்குது, ஆமாம் இங்கே வலிக்குது, அப்படியா சரி போட்டு. அடுத்த நாள் சொல்லி பாருங்க, இன்னும் சரியாகலையா உனக்கு, வா இந்த மருந்தெண்ணையை போடு. 3ஆவது நாள் சொல்லி பாருங்க, 2 வாரம், 3ஆவது வாரம் போட்டு, உனக்கு வேறு வேலை இல்லை, டெய்லி காலையில் வந்துருந்து காலடி இந்த மனுஷனுக்கு காலே இல்லாமல் இருக்கான். இங்கே ஏன் அப்படி? மனுஷன்ல சொல்ல சொல்ல இரிட்டேட் ஆவாங்க. உங்களுடைய இயலாமை தான், உங்களால் முடியாதது தான், உங்களால் செய்ய முடியாதது உண்மையாக தான் சொல்கிறீங்க. ஆனால் நாள் போக போக அது யாராக இருந்தாலும் சரி, அது மனுஷனுக்கு இரிட்டேட் ஆகும், அவனுக்கு பிடிக்காம ஆகும், தொந்தரவாக மாறும். ஆனால் என்னுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் கேட்பார், பதில் செய்வார், கேட்பார், பதில் அளிப்பார். அப்போ முடியலப்பா, என்னால் நிற்க முடியல ஆண்டவரே, எனக்கு சரீரத்தில் வேதனையாக இருக்குதுப்பா,
பண கஷ்டங்கள் பெருகி இருக்குது ஆண்டவரே, மன கஷ்டங்கள் பெருகிறதுப்பா, பலவீனங்கள் பெருகிறதுப்பா, இயேசுப்பட சொல்லி பாருங்க. அவர் வந்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து அவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவர் என்னை கைவிடுகிற தேவனே அல்ல என்று இதில் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 121 அப்படி 1-2 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷனத்தில் சொல்ல சொல்ல எதிர்ப்புகள் பெருகும். ஆனால் ஆண்டவரிடத்தில் சொல்ல சொல்ல தேவன் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் நம்ம அநேக மனிதர்களை பார்க்க முடியுது. யார் யாரெல்லாம் முடியாது, இனி வேற நம்பிக்கை இல்லை என்று சொல்லி எந்தெந்த மனிதர்கள் மாற்றப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்ம சில வேளையில் நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடும். என்ன முடிவுக்குன்னா, என்னால் இனி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அதனால் கண்டிப்பாக இதோட முடிவு அழிவு தான், இதோட முடிவு மோசம்தான் அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் நம்ம சில முடிவுகள் எடுக்கிறோம். மற்றவங்களுக்கு இப்படி தான் வந்துச்சு, அதனால இப்படி தான் அப்படின்றோம். அவர்களும் நீங்களும் ஒன்று அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுடைய காரியங்களில் தேவன் மிகவும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார். உங்களை மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார். என் தீமை நின்று உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் நம்முடைய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீமை உங்களை சேதப்படுத்துவது இல்லை, தீங்கு உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருது, அதே மாதிரி உங்களுக்கும் வருதுன்னா நீங்கள் அதை யோசித்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. நிறைய பேர் அப்படியே கற்பனை பண்ணுவாங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தது, அப்போ அதுக்கு ரிசல்ட் இப்படி தான் ஆச்சு, எனக்கும் இப்போ அப்படி தான் இருக்குது, எனக்கும் அப்படி ஆயிரும். இது பிசாசுடைய நயவஞ்சகமான வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். நீங்கள் தோற்று போவதை தேவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். எல்லாவற்றையும் ஜெயிக்க வல்லமை உள்ள கர்த்தர் உங்களையும் ஜெயிக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் உள்ள வாசிக்கும் போது அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவளுடைய நிலைமை என்ன? இயேசுவை தொடுவதற்கு முன்பதாக எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்னால் எதையுமே செய்ய முடியாது, இனி எனக்கு நம்பிக்கை இல்லை, இனி அவ்வளவுதான் என்று முழு முடிவை எடுத்த பிற்பாடு இயேசுவை தொடுகிறாள், சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனங்களை. லூக்கா 8ஆம் அதிகாரம் அவருடைய 43ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். 41 ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து பாருங்க, அவளுக்கு ஸ்டேட் என்ன, அவளுடைய நிலைமை என்ன? தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்பட முடியவில்லை. அதாவது அவளுடைய நிலைமைக்கு அவளால் என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அது எல்லாவற்றையும் அவள் முயற்சி செய்து பார்த்தாள். எல்லாவற்றையும் அவர் செய்து பார்த்து கடைசியில் ஆன்சர் என்ன? இவள் சொஸ்தமாக்கப்பட முடியாது, இனி இந்த பிரச்சனை சரியாகாது, இனி இந்த பலவீனம் மாறாது, இனி இந்த வியாதி மாறாது என்கிற நிலைமைக்கு வந்த பிறகு இயேசுவின் இடத்துல வருகிறார். இயேசுவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. ஹல்லேலூயா. 46ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆண்டவருடைய பிள்ளையே, அப்போ இதில் பாருங்க, எல்லா இடத்துக்கும் போய் தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன செய்து விட்டது? அற்று போயிற்று. யாருக்கும் சுகம் கொடுக்க முடியவில்லை,
யாருக்கும் அவருடைய வியாதியை சரி செய்ய முடியவில்லை. அப்போ இவளுக்கு இந்த ரட்சிப்பை, இந்த விடுதலையை, இந்த சுகத்தை கொடுத்தது என்ன? என்ன? அவளுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசுவின் மேல் நீ வைத்த விசுவாசம் முடியாது என்ற நிலைமையில் இருக்கிற உன்னை முடிய வைக்கும். தேவன் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவர் நம்பி, அதுதான் தேவனை தொடுகிற அனுபவம். தேவனை தொடுகிற அனுபவம் என்ன? விசுவாசம். இப்போ இயேசு பிசிக்கல் ஃபார்ம்ல நம்மகிட்ட இல்லை, ஒரு சரீரத்தில் தேவன் நம்மிடத்தில் வெளிப்படவில்லை. இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவராக நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையை விசுவாசத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவருடைய மகிமையை காண்பீர்கள். அப்போ வந்த விசுவாசத்தை நீங்கள் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தில், இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் பெருகி இருக்குன்னு சொன்னால், இந்த பலவீனத்தின் மத்தியில் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், அதுதான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிற அனுபவம். எப்படி அவரை ரீச் பண்ண முடியும்னா விசுவாசத்தின் மூலமாக தான் ரீச் பண்ண முடியும். எப்படி இயேசுவை தொட முடியும்னா அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையின் மூலமாக தான் நீங்கள் தொட முடியும். பிரச்சனை தலைக்கு மேலே போகும்போது எதையும் யோசிக்காதீங்க, யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. அதிலிருந்து வருவதற்கான முயற்சிகளை செய்யுங்க. ஆனால் ஒன்று மட்டும் விசுவாசிங்க, கர்த்தர் என்ன நிச்சயமா இதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பலவிதமான போராட்டங்களை குடும்பங்களை சந்திக்கும் போது, பலவிதமான பலவீனங்களில் சரீரத்தில் சந்திக்கும் போது, பலவிதமான பொருளாதார பிரச்சனைகளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திக்கும் போது போட்டு யோசிச்சு குழம்பாதீங்க. முதல்ல செய்ய வேண்டிய காரியம், அதிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யணும், கண்டிப்பாக. ஆனால் அதற்கு எல்லாத்துக்கும் முன்பதாக கர்த்தர் நிச்சயமாக என்ன இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்க. அதுதான் அவரை தொடுகிற அனுபவம். இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டுமே, கர்த்தர் என்னை நிச்சயமா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் நிச்சயமா நான் சந்திக்கிற பிரச்சனைகள், சந்திக்கிற பலவீனங்கள், சந்திக்கிற வியாதிகள், பொருளாதார சூழ்நிலைகள் இருந்தெல்லாம் கர்த்தர் நிச்சயம் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். விசுவாசிங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில், ஒருவேளை மருத்துவரிடத்தெல்லாம் செலவழித்து எல்லாம் தீந்து போய் நின்றாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. ஒரு நாளும் அந்த நம்பிக்கை, கர்த்தர் எப்படி வேணாலும் உங்களை சுகப்படுத்த வல்லவர், கர்த்தர் எப்படினாலும் உங்களுடைய நிலைமைகளை மாற்ற வல்லவர், எப்படினாலும் உங்களுக்கு ஆதரவாய் நிற்கவர் வல்லமையுள்ளவர். அதை விசுவாசிங்க. அது மட்டும் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், வேற ஒன்றும் இல்லை மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளே, இதில் பாருங்க, அப்போ இதில் அவளுடைய விசுவாசம் அவளை என்ன செய்தது? ரட்சித்தது. அங்கே ஒருத்தர் 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தருகையில் என்ன செய்திருக்கிறார்? காத்திருக்கிறார். என்ன எதை நினச்சி காத்திருக்கிறார்? நிச்சயமாக ஒரு நாள் என் வாழ்க்கையில் மாற்றம் வரும். உங்களெல்லாம் ஆண்டவர் அப்படி காக்க வைக்கிறாரா? யாராவது 38 வருஷமாக ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் பாதி பேர் சொல்லுவீங்க, எனக்கு வயசே இன்னும் 38 ஆகலை, நான் பிறந்தேன் இன்னும் 38 வருஷம் ஆகலை. யாராவது அப்படி இருக்கிறீங்களா? இவ்வளோ 38 வருஷமா, 35 வருஷமா நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் நான் கிடைக்கலன்னு. நான் கேட்கறது வரைக்கும் 1-2 மாதத்துக்குள்ளே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களில் என்ன செய்கிறாரு? கேட்டு அதுக்கு பதில தருகிறார். அப்போ இந்த மனுஷனுக்குடைய அந்த பொறுமை, அந்த பேஷியன்ஸ், அந்த ஒரு ஆண்டவரை காத்திருக்கிற ஒரு தன்மை எப்படி இருந்திருக்குது பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் தூதன் கலக்குவார், அந்த நேரத்தில் என்ன யாராவது கொண்டு போட்டாதான் என்னால் ரட்சிக்கப்பட முடியும். எத்தனை 1000 பேர் சுகம் பெற்று சுகம் பெற்று சுகம் பெற்று கண்ணு முன்னாடி போகிறாங்க. ஆனால் சரி, எனக்கான ஒரு நாள் வரும், எனக்கான ஒரு நாள் வரும். 30 வருஷம் ஆனாலும் சரி, 38 வருஷம் ஆனாலும் சரி, இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி அற்புதம் என் பக்கத்தில் வந்து நிற்கும். அந்த மனுஷன் நினச்சது, என்னை யாராவது அந்த குளத்தில் கொண்டு போட்டால் தான் எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நினச்சாரு. ஆனால் சுகத்தை கொடுக்கிற தேவன் அந்த மனிதன் பக்கத்தில் வந்தார். இனி நீ காத்திருக்க வேண்டாம் மகனே, இனி நீ அழுதுட்டு இருக்க வேண்டாம்,
இனி நீ பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டாம். இனி இந்த ஒரே இடத்துல நின்று எல்லா அழுக்கையும், எல்லா நாற்றத்தையும், எல்லா பிரச்சனையும், எல்லா மனுஷனுடைய நிந்தனையும், எல்லா மனுஷனுடைய வேதனையும் நீ அனுபவிக்கணும் மகனே. இன்னைக்கு நீ எழும்பிப்போ. ஹல்லேலூயா. முடியாது, இனி நடக்காது என்று நினைக்கிற நேரங்களில் இயேசு வந்து உதவி செய்கிறார். இன்றைக்கு இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எந்தெந்த விதத்தில் ஹெல்ப்லெஸ்ஸா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, எனக்கு என்ன உயர்த்தி விடுவதற்கு ஆளே இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு ஆளே இல்லை, ஒன்றும் முடியலை, நான் இப்படிலாம் மாறணும்னு நினைக்கிறேன், இப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்குரிய ஒரு சோசம் இல்லை, அதுக்குரிய ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று நீங்கள் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நிற்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்களா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னால் ஒருவேளை முடியாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் எல்லாம் முடியும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தராகிய நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடும், என்னால் முடியாதது ஆண்டவரால் முடியும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அந்த சீஷர்கள், அந்த மனிதர்கள் சொல்ல, மீன் பிடிக்கிற மீனவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நம்ம அநேக நேரங்களில் முயற்சியே செய்ய மாட்டோம், ஒரு முயற்சி எடுக்க மாட்டோம். நல்ல வாழ்க்கைக்கு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களில் போவதற்கு, ப்ரமோஷனுக்கு, இல்லை நல்ல வருமானத்திற்கு, இல்லை நல்ல ரிசல்ட்டுக்கு நம்ம முயற்சியை செய்ய மாட்டோம். டாக்டர் சொல்லி விடுவார், என்ன சொல்லி விடுவார்னா, அடுத்த மாதம் நீ வரும்போது சுகர் எப்படி இருக்கணும், நார்மலாக. என்கிட்ட ஒரு ஆண்டி சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுக்கும் 2 பேருக்கும் சுகர் உண்டு போல். அப்போது டாக்டர் அடுத்த மாதம் செக்கப்புக்கு வரும்போது சுகர் 120 கீழே இல்லைன்னா பாருங்கள் அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அந்த வாரம் முழுக்க எல்லாம் கண்டது எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசி செக்கப்பு போகிற 2 நாள் முன்னாடி ஃபாஸ்டிங்காக ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிச்சிட்டு. அப்போ அடுத்த நாள் சுகர் நல்லா டவுன் ஆயிரும் பார்த்தீங்களா, உடனே நல்லா டவுன் ஆயிரும். நல்ல வேளை நான் சொன்னேன், மயங்கி விழாமல் இருந்தீங்களா, அதே பெரிய விஷயம், ஒரேடியாக டவுன் ஆகி சாப்பிடாம அங்கே போய் செக் பண்ணிவிட்டு அங்கே 100 பரவாயில்ல டாக்டர். இப்படி நிறைய பேர் முயற்சியே செய்யாமல் நல்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது விசேஷமாக வெளிநாடுகள்லாம் எப்படின்னு தெரியாது, நம்ம மற்ற மாநிலங்களில் கூட எப்படின்னு தெரியாது, மற்ற மாவட்டங்களில் கூட எப்படின்னு தெரியாது. நம்முடைய மாவட்டத்தில் இது ஸ்பெஷல். படிக்கவே மாட்டான், ஆனால் நல்ல ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து, ஆண்டவரே நான் காத்துன்னு இருக்கிறேன், அப்போ நல்ல மகனே நீ நல்லா படிச்சியாடா, முதல்ல படிக்கவே மாட்டான், புக்கே திறந்துருக்க மாட்டான். ஃபிசிக்ஸுக்கு ஸ்பெல்லிங் கேட்டாலே தெரியாது, ஆனால் ஃபிசிக்ஸுக்கு அவருக்கு பாஸ் ஆகணுமா, எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லி விடுறோம்மா, எண்ணெய் பலகாரமே சாப்பிடாதீங்க, நீங்கள் இவ்வளோ வருஷம் சாப்பிட்டதெல்லாம் உங்கள் உடம்புல நல்ல ஸ்டோராக இருக்குது, அதனால் இனி உங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அதை மட்டுமே சாப்பிட்டு போய் டாக்டர் சரியில்லை, டாக்டர் என்ன செய்யணும், மாற்றணும். இந்த டாக்டருக்கு ஒழுங்காக படிக்கவில்லை, மருந்து தரதுக்கும் தெரியல அப்படின்னு அவர் உடனே நல்ல ஒரு ஹை டோஸை எழுதி கொடுப்பார். அதை சாப்பிட்டுட்டு ஐயா எங்கே படித்தாரோ என்ன மருந்து தந்தாருன்னு தெரியாது, ஒரே கறக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு முயற்சியும் செய்யாமல் நம்ம நல்ல ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்கணும் நிறைய நேரங்களில். ஆனால் இந்த மீனவர்கள் அப்படி அல்ல, ராம் முழுவதும் முயற்சி செய்து நல்ல பலன் கிடைக்கல. முயற்சி செய்யாமல் பலன் கிடைக்கலனா கூட நமக்கு ஒரு இது இருக்கும், சரி நான் முயற்சி செய்யலை, நான் இதுக்கு எந்த எஃபோர்ட்டும் போடலை, அதனால எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ராப்பகலா உழைச்சி, ராப்பகலா கஷ்டப்பட்டு ஒரு உயர்வுக்காக, ஒரு மேன்மைக்காக, ஒரு நல்ல வருமானத்துக்காக, ஒரு நல்ல ரிசல்ட்டுக்காக, நல்ல ஒரு உயர்வுக்காக ஃபுல்லாக பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலன்னா எப்படிங்க இருக்கும்? இதே நிலைமையில தான் மீனவர்கள் இருக்காங்க. ஆண்டவரே நாங்கள் ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலப்பா. இப்போ நீங்கள் மறுபடியும் அதே இடத்துல வலையை போட சொல்கிறீங்க, அதே இடத்துல மறுபடியும் நீங்கள் மீன் பிடிக்க சொல்கிறீங்க. சரி, நாங்கள் இவ்வளோ நாள் இதே இடத்துல பிரயாசப்பட்டும் கிடைக்கல, ஆனால் இப்போ உங்கள் வார்த்தையின்படி எங்களுடைய வலையை போடுகிறோம், இப்போ உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுகிறோம். அப்படி அநேக நேரங்களில் நம்முடைய சுய முயற்சி வீணாக இருக்கும், ஆனால் தேவனோடு இணைந்து முயற்சி செய்யும் போது 100% பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா.
நம்ம சுய பலத்தில், சுய முயற்சி, சுய ஆலோசனையில் முயற்சி செஞ்சு சிலவர்கள் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் கர்த்தரோடு சேர்ந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவரோடு இணைந்து நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவரோடு இணைந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் நல்ல வருமானங்களை கர்த்தர் தருவார். அவரோடு இணைந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அவர் இல்லாத ஒரு இடத்தில் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மீன் பிடிக்கிற இந்த மனிதர்கள் சொல்கிறாங்க, இப்போ உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் இந்த வலை என்ன செய்கிறோம், போடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே நடந்தது என்ன? அந்தபடியே அவர்கள் செய்து, 6வது வசனம், அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு ஆண்டுடைய பிள்ளையே, நான் நல்லா தான் முயற்சி பண்ணுறேன், நல்லா தான் வேலை பார்க்குறேன், நல்லா தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை, எந்த உயர்வும் இல்லை, எந்த வருமானமும் இல்லை, எந்த கடன் பிரச்சனையும் மாறல, எந்த ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில் பார்க்க முடியலை என்ற சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய பயணத்தில் ஆண்டவரை அழைத்து செல்லுங்கள். இன்றைக்கு உங்களுடைய படிப்பில் ஆண்டவரை கூட்டிகிட்டு போங்க. இன்றைக்கி உங்களுடைய வேலையில் ஆண்டவரை அழைத்து செல்லுங்க. காலையில் எழும்பி, ஆண்டவர் இன்னைக்கு நான் வேலை செய்ய போகிறேன், இன்னைக்கு தொழில் செய்ய போகிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் என் மேலே இருக்கட்டும், உங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் என் வேலையில் இருக்கட்டும், உங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் என் தொழிலில் இருக்கட்டும், உங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் என் குடும்பத்தின் மேல் இருக்கட்டும் என்று அவரை அழைத்து செல்லுகிற ஒரு குடும்பஸ்தனாய், அவரை அழைத்து செல்லுகிற ஒரு குடும்ப ஸ்திரீயாய், அவரை அழைத்து செல்லுகிற ஒரு மகனாய் மகளாய் நீங்கள் வீட்டில் இருப்பீர்கள் என்றால் அவரிடத்திலிருந்து நன்மைகள் வரும். இவ்வளவு நாள் நீங்கள் எடுக்காத ஆசீர்வாதங்களை நீங்கள் அதே இடத்திலிருந்து எடுப்பீர்கள். இவ்வளவு நாள் நீங்கள் சம்பாதிக்காத லாபத்தை அதே தொழிலில் பார்ப்பீர்கள். அவங்க வேற கடலுக்கு போகல, வேற இடத்துக்கு போகல, வேற போட் எடுக்கல, வேற மற்றவங்களை கூப்பிடல, வேற வலைகள் எடுக்கல. அதே வலை, அதே படகு, அதே கடல். ஆனால் இயேசுவின் வார்த்தை கூட இருந்தது. வலை கிழியத்தக்க மீன்களை பிடித்தார்கள். ஒருவேளை இதுவரை நீங்கள் இதே வேலையில் இருக்கலாம், இதே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இதே பாடத்தை படிச்சுட்டு இருக்கலாம், ஆனால் இதுவரை கிடைக்காத ரிசல்ட்டை நீங்க கர்த்தரை அழைத்து செல்லும் போது அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருப்பார். இத்தனை வருஷமாய் கிடைக்காத லாபத்தை இந்த வருஷத்திலிருந்து கர்த்தர் உங்களுடைய தொழிலை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுவரை கிடைக்காத உயர்வுகளை அதே வேலையில் கர்த்தர் உங்களுக்கு உயர்வுகளை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் அழைத்து செல்லணும். முடியாது, இவ்வளவு நாள் எஃபோர்ட் போட்டேன் பிரதர், இவ்வளவு நாள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் பிரதர், ஒன்றுமே நடக்கலை. ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தரை அழைத்து செல்லுங்கள். உங்களுடைய வேலையில் ஆண்டவர் முதலிடத்தில் வைங்க, உங்களுடைய படிப்பில் ஆண்டவர் முதலிடத்தில் வைங்க, உங்களுடைய தொழில் ஆண்டவர் முதலிடத்தில் வைங்க, உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்கள், சரீர பிரகாரமான காரியங்கள் ஆண்டவரை முதல் இடத்துல வைங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். முதல்ல அவர்கிட்ட சரண் அடைஞ்சிடும். அப்பா ஒன்றும் முடியாதுப்பா, என்னால், என் பலத்தில் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, எழுமி நிற்க கூட என்னால் முடியாதுப்பா, நீங்கள் கிருபை தந்தால் தான் முடியும். அவருடைய பலனை சார்ந்து, அவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. மார்க் 4:35 41 பார்க்கும்போது இயேசுவும் சீஷர்களும் படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயரே மடிந்து போகிறோம், இனி எங்களால் சமாளிக்க முடியாது, இனி எங்களால் கரெக்டாக படகை ஓட்ட முடியாது, இனி எங்களால் இந்த அலையை மேற்கொள்ள முடியாது, இனி இந்த காற்றை சமாளிக்க முடியாது. ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். கேட்கிறார், உங்க விசுவாசம் எங்க போச்சு? விசுவாசம் இல்லாதவனுடைய வாழ்க்கை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரச்சனைகள் பயந்து போ. கர்த்தரை நம்பி நீங்கள் பயணம் செய்யும் பொழுது எத்தனை காற்றடிச்சாலும், எத்தனை புயல் அடித்தாலும், எவ்வளோ பெரிய அலைகள் வந்தாலும், இயேசு என் கூட இருக்கிற நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற நம்பிக்கை உங்கள் இருதயத்தில் வரும். கர்த்தர் எங்கேயும் உங்களை கைவிட மாட்டார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்போது பெரிய தீர்க்கதரிசியாகிய எலியா எசபேல் என்கிற ஒரு ஸ்திரியை பார்த்து பயந்து உட்கார்ந்திருக்கிறார். இனி என் வாழ்க்கை போதும், இனி என்னால் முடியாது, இனி என்னால் ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவருக்காக ஓட முடியாது. எத்தனையோ கள்ள தீர்க்கதரிசிகளை தன்னுடைய ஒரே கையால் வெட்டி கொன்ற ஒரு தேவ மனுஷன், பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்ற ஒரு தேவ மனுஷன், அவ்வளவு பலனுள்ள ஒரு மனிதன் ஒரே ஒரு ஸ்திரீயை பார்த்து பயந்து போய் ஒளிந்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது,
2ஆம் வசனத்தில், அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளையின் நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னால், அதற்கு அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. சங்கீத பகுதியில் கூட இது ரிலேட்டடான காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, என்னால் முடியாது, இனி அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் துணை நிற்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். இங்கே இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எத்தனையோ பெரிய காரியங்களை சாதிச்ச ஒரு தேவ மனுஷன் ஒரு மிரட்டலுக்கு பயந்து, ஏசபேல் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் ஒரு தலைவி போல பயங்கரமான ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி தான். ஆனால் இந்த ஸ்திரீக்கு பயந்தவன் சூறை செடியில் போய் ஒழிச்சு, ஆண்டவரே போதும்ப்பா, என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. அவனுக்கு மேலே ஒரு இன்ஃபீரியாரிட்டி. ஐயோ, நான் ஒன்றும் நல்லவன் இல்லையே, நான் என் பிதாக்களை மாதிரி இல்லையே, நான் எப்படி இந்த ஸ்தானத்தில் நிலைக்க போகிறேன், எப்படி இந்த இடத்துல நான் நிலைநிற்க போகிறேன் என்று அவன் பயந்து ஆண்டவரிடத்துல கூக்குரல் இடுகிறான். 7ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை எலியாவை மறுபடியும் எழும்பி நடக்க செய்தது. அப்ப இன்னைக்கு பலப்படுத்துறது யாருன்னா கர்த்தர் தான். முடியாது, அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்க எந்த இடத்துல எல்லாம் தலை குனிந்து நிற்கிறீர்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை பலப்படுத்தும். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. நீங்க எந்தெந்த இடத்துல முடியாது, இனி அவ்வளவுதான், போதும் ஆண்டவரே, என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்து கர்த்தர் உன்னை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ உன்னுடைய பண பிரச்சனைகளின் நிமித்தம் ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நிற்கிறாய் ஆண்டுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சரீரத்தில் உள்ள பலவீனத்து நிமித்தம், சரீரத்தில் உள்ள வியாதிகள் நிமித்தம், ஐயோ இனி அவ்வளவுதான் போல இருக்குது, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது போல இருக்கு நீங்கள் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மனுஷனுடைய எதிர்ப்புகளின் நிமித்தம், உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்ப்புகளின் நிமித்தம், வீட்டில் உள்ள மனிதர்கள் நிமித்தம், வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் நிமித்தம், இனி அவ்வளவுதான், இனி என்னால் வாழ முடியாது, இனி என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியாது போல இருக்குது, அவ்வளவுதான் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுங்க என்கிற நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இல்லை மகனே, மகளே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நான் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இன்றைக்கு திடப்படுத்துகிறார். இது உங்களுடைய முடிவல்ல. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவல்ல. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் உங்களுக்கு முடிவல்ல. கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். என்னால் முடியாதது தான், என்னால் முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலனற்றவன் தான், நான் ஒன்றும் அறியாதவன் தான், நான் திறமை இல்லாதவன் தான். ஆனால் என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். அவர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயிக்க அவர் எனக்கு பலன் தருவார். அப்படி இருக்கிறவங்க எழுந்திருப்போமா? நான் ஜெபிக்கிறேன்.